வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வளமான பாரதம் என்னும் இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்கள் போதைப் பொருட்களை விட்டொழிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் இல்லாத இளைஞர்கள் என்கிற சபதம் எடுத்துக்கொள்ளும்படி பிரதமர் மோடி வேண்டுகோள். பெங்களூருவில் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரின் இல்லத்தில் அனைத்து கட்சி கூட்டம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது குறித்து பாஜக தலைவர்களுடன் விவாதம். காவிரி நீர் தொடர்பாக கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கடிதம். மேகதாட்டு அணை திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் பார்க்குமாறு வேண்டுகோள். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது திமுகவும் கருணாநிதியும் தான். தமிழ்நாடு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையில் மெத்தனத்தோடும் மிதப்போடும் செயல்படும் தாவேக அரசு. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிரான மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இரண்டாம் உலகப் போருக்கு பின் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தயார் நிலையில் அமெரிக்க படைகள். ஈரான் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. விரிவான செய்திகளை காணலாம். வளமான பாரதம் என்னும் இலக்கை எட்டுவதற்காக இளைஞர்கள் போதைப் பொருட்களிடம் இருந்து எப்போதும் விலகி இருப்பதாக சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டு உள்ளார். நாடு விடுதலை அடைந்ததன் நூற்றாண்டை கொண்டாடும் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்னும் இலக்கை எட்ட வேண்டும் என்று அரசு திட்டமிட்டு உள்ளது. இந்த வளர்ச்சியில் நாட்டின் இளைஞர்களுக்கு முதன்மையான பங்கு உள்ளது. அத்தகைய இளைஞர்கள் கல்வி, உடல்நலம், தொலைநோக்கு சிந்தனை, நாட்டு பற்று ஆகியவற்றுடன் திகழ வேண்டும் என்றும் போதைப்பொருள் பழக்கம், பயங்கரவாதம், பிரிவினைவாத சக்திகள் ஆகியவற்றை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றும் அரசு விரும்புகிறது. அதன் ஒரு பகுதியாக வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக அழிவு சக்திகள் இல்லாத இளைஞர்கள் என்று சபதம் ஏற்றுக்கொள்ளும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்து உள்ளார். இந்த விழாவில் காணொலியில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாட்டு விடுதலையின் 75ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடிய போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்னும் நோக்கம் உருவானதாக கூறினார். அந்த கனவை நனவாக்குவதில் 140 கோடி மக்களும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு நாடு வளமாக இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டின் குடிமக்கள் நலமாக இருக்க வேண்டும். நலமான குடிமக்களே நலமான சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். நலமான சமூகமே வளமான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு போதைப் பொருட்கள் அற்ற இந்தியா என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை நிறைவேற்ற அரசு பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காணொலியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அழிவு சக்திகள் இல்லாத இளைஞர்கள் என்று சபதம் ஏற்கும் இந்த திட்டம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும், குடும்பத்துக்கும், சமூகத்துக்கும் ஆனது. இவை அனைத்துக்கும் மேலாக நாட்டுக்கானது என்று தெரிவித்தார். வளர்ந்த இந்தியா என்னும் இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்கள் உடல்நலத்தோடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதனால் இளைஞர்கள் போதைப் பொருட்களிடம் இருந்து எப்போதுமே விலகி இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காவிரி நீர் சிக்கல் குறித்து விவாதிப்பதற்காக பெங்களூரில் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரின் இல்லத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று உள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் பங்கை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. அதை ஏற்க மறுத்ததால் நொடிக்கு 3500 கன அடி என்னும் அளவில் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதையும் செயல்படுத்த கர்நாடக அரசு மறுத்துள்ள நிலையில் பெங்களூரில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று உள்ளது. முதலமைச்சர் சிவகுமாரின் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் சித்தராமையா, வீரப்ப மொய்லி, எடியூரப்பா, சதானந்த கவுடா, மும்பை துணை முதலமைச்சர் பரமேஸ்வரா, பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் குமாரசாமி, சோமண்ணா, சோபா கரந்தலேஜா, காங்கிரஸ் தலைவர் பாட்டிஸ், மாநில அமைச்சர்கள் ராமலிங்க ரெட்டி, ஜார்ஜ் கிருஷ்ண பைரேகவுடா, அரசின் பிரதிநிதி ஜெயச்சந்திரன், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் அசோகா, சட்டமேலவை எதிர்க்கட்சி தலைவர் செலவாதி நாராயணசாமி, தலைமை வழக்கறிஞர் சசிகரன் செட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். காவிரி ஆற்று நீர் தொடர்பாக கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அண்டை மாநிலங்களிடையே கருத்து வேறுபாடுகள் எழுவது தவிர்க்க முடியாது என்று குறிப்பிட்டு உள்ளார். எந்த சிக்கலாக இருந்தாலும் அவற்றை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்து உள்ளார். பெங்களூரில் திருவள்ளூர் சிலையை திறக்க முடியாமல் இருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சராக தன் தந்தை எடியூரப்பாவும் தமிழ்நாடு முதலமைச்சராக கருணாநிதியும் இருந்தபோது அந்த சிக்கலை பேசி தீர்த்ததை சுட்டிக்காட்டி உள்ளார். கர்நாடகத்தில் பெங்களூரிலும் காவிரி வடிநில பகுதிகளில் உள்ள பல நகரங்களிலும் வாழும் கன்னடர்கள், தமிழர்கள் குடிநீருக்காக காவிரியை சார்ந்துள்ளதாக குறிப்பிட்டு உள்ளார்.
போதிய அளவில் பருவமழை பெய்யாத காலத்தில் உழவர்களும் மக்களும் கடும் அழுத்தத்தில் உள்ளதாகவும் அவர்களின் கவலையை புறக்கணிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டு உள்ளார். மேகதாடு திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் பார்க்குமாறு வேண்டுகோள் விடுத்து உள்ளார். இது தமிழ்நாட்டின் நியாயமான நீர் தேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் பெங்களூரின் குடிநீர் தேவைகளை கணிசமாக நிறைவேற செய்யும் என்றும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு ஆதரித்தால் அது இரு மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பின் அடையாளமாக அமையும் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். தமிழ்நாட்டின் நலன்களை மதித்து கர்நாடகத்தின் உண்மையான நலன்களை பாதுகாக்கும் ஒரு ராஜதந்திர நிலைப்பாட்டை எடுத்து இரு மாநிலங்களுக்கு இடையான வரலாற்று பிணைப்பை வலுப்படுத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்து உள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் தான் என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 30 ஆண்டுகளாக காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் தான் என்று தெரிவித்தார். மறுபடியும் அதே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். மற்றொரு புறம் காவிரி பிரச்சனை தொடர்பாக சரியான முடிவை எடுத்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் பாஜக கட்சிக்கு ஆதரவாகவும் அதிமுக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மாதிரியான சூழலில் தமிழக மக்களின் உரிமைகளை காக்க நாளை உச்சநீதிமன்றத்தில் முதல்வரின் உத்தரவின் பேரில் வழக்கு தொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். திமுகவிற்கும் கர்நாடக முதல்வர் சிவக்குமாருக்கும் இடையே இருக்கும் நெருங்கிய உறவு இந்த மாதிரியான பல குழப்பங்கள் மூலமாக தெளிவாக தெரிவதாக கூறினார். மேலும் தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பெரும்பாலான பணங்கள் பெங்களூருவில் இருந்துதான் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக முதல்வர் சிவக்குமார் காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதே இல்லை, மாறாக திமுக சொல்வதை தான் கேட்கிறார் என்று நிர்மல்குமார் கூறினார். தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையில் தாவேக அரசு மெத்தனத்தோடும் மிதப்போடும் செயல்பட்டு வருவதாக திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சித்து உள்ளார். முன்னாள் அமைச்சர் ரகுபதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார். அதில் காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து உள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையில் தாவேக அரசு மெத்தனத்தோடும் மிதப்போடும் செயல்பட்டு வருகிறது என்று விமர்சித்து உள்ளார். அமைச்சர் நிர்மல்குமார் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் கட்சிகள் உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்படுவது போல கொச்சைப்படுத்தி பேசியுள்ளதாக தெரிவித்து உள்ளார். உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார். மீனவர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிரான மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி உள்ளார். பாமக தலைவர் அன்புமணி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார். அதில் சென்னை கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீனவர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை கைவிடுவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தாவேக தற்போது பின்வாங்குவதற்கு கண்டனம் தெரிவித்து உள்ளார். மாமல்லன் நீர்த்தேக்கம் கட்டப்பட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கோவளத்தில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைப்பதால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகள் அதிகம் என்பதற்கு 1000 சான்றுகள் உள்ளதாக தெரிவித்து உள்ளார். இதன் தீவிரத்தை உணர்ந்து மாமல்லன் நீர்த்தேக்கத்தை கைவிடுவதாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தி உள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பின் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அமெரிக்க படைகள் தயார் நிலையில் இருப்பதாக ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்து உள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் 2ஆம் உலகப் போருக்கு பின் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உச்சகட்ட இராணுவ வலிமை மற்றும் அதிகாரத்துடன் அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் ஈரான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்து உள்ளார். ஆனால் ஒரு ஒப்பந்தத்திற்கான எல்லை கோடுகள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதால் எந்த ஒரு தாக்குதலையும் தற்காலிகமாக தடுத்து நிறுத்துமாறு ஈரானாலும் பிற மத்திய கிழக்கு நாடுகளாலும் அமெரிக்காவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து உள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் ஆர்முஸ் நீரிணையை உடனடியாகவும் முழுமையாகவும் ஒட்டுமொத்தமாகவும் திறப்பதும் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் அடங்கும் என்று குறிப்பிட்டு உள்ளார். இக்கோரிக்கையின் அடிப்படையில் உலகின் எதிர்கால நலனுக்காகவும் அதேபோல் வெற்றிகரமான மற்றும் வளமான ஈரானின் வாழ்வாதாரத்திற்காகவும் விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த தாக்குதலை ரத்து செய்ய தான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்து உள்ளார். இந்த அமைதி முயற்சிக்கு இஸ்ரேல் நாடும் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்து உள்ளார். அண்ணா தொடங்கிய கட்சியை வழிநடத்தும் தகுதி உதயநிதிக்கு இல்லை என தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்து உள்ளார். மதுரை மாவட்டம் மேல அணுவானடி பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது.
இதில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கோபீசன், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜய் மகாலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நிர்மல்குமார் பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கினார். இதைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூட்டத்தில் பேசிய போது, அண்ணா தொடங்கிய கட்சியை வழிநடத்தும் தகுதி உதயநிதிக்கு இல்லை என்று விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தால் தான் திமுக கட்சி முழுவதும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மதுரை முழுவதும் கழிவுநீர் கால்வாய் திட்டம் முழுமையாக கொண்டு வரப்படும் என்று கூறினார். தென்காசியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் ராஜு கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அமைச்சர் ராஜு கலந்து கொண்டு 241 பயனாளிகளுக்கு 2,37,69,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் ராஜு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி முகாம்களை நடத்தி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் அமைச்சர் ஷாஜகான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து 13,530 பேர் விண்ணப்பித்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி ஆன்லைன் வாயிலாக 5,313 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மீதம் 8,517 பேரை காத்திருப்போர் பட்டியலில் வைத்துள்ளதாக கூறினார். இவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள மானியமாக 25,000 ரூபாயும், கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் செல்ல மானியமாக 37,000 ரூபாயும் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். சிறுபான்மையின மாணவர்களை கல்வியில் ஊக்கப்படுத்தும் வகையில் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை வரவிருக்கும் நிதியாண்டில் உயர்த்தி வழங்க வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். அதேபோல ஜெருசலேம் பயணம் செல்லக்கூடிய கிறிஸ்துவ சமுதாய சகோதரர்களுக்கு 37,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல சீக்கியர்களும் சரி, புத்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி, ஜெயின் மதத்தை சார்ந்தவர்களும் சரி, அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்காக 10,000, 15,000, 5,000 என்று உதவித்தொகைகள் வழங்கப்பட இருக்கிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கர்நாடகா செல்லாதது முதல்வரை இழிவுபடுத்தும் செயல் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் தமிழக பாஜக சார்பில் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி செய்யும் கர்நாடக முதல்வரை கண்டித்து பேரணியாக சென்று வனகல் கட்டிடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பேரணியை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதன் பின்னர் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கர்நாடக செல்லாதது முதல்வரை இழிவுபடுத்துவதாகத்தான் கருதுகிறேன் என்று தெரிவித்தார். பேரணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தஞ்சை கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. முதல்வர் சூழ்நிலை சரியில்லை, இப்போதைக்கு நீங்க கர்நாடகா வராதீங்க அப்படின்ற மாதிரி அந்த சிஎம் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சார்? பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரு பெரிய தேசிய கட்சியும் இரட்டை வேடம் போடுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி அருகே உறையூரில் தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி முத்தரசன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், விவசாயிகள் பேச்சை கேட்டு நான் கர்நாடகாவிற்கு போக மாட்டேன் என முதல்வர் விஜய் கூறியிருந்தால் கௌரவமாக இருந்திருக்கும் என்று கூறினார். ஆனால் தற்போது கர்நாடக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரை வரவேண்டாம் என கூறியுள்ளதால் தற்போது அலையா விருந்தாளி என்கிற நிலைமை ஆகிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரு பெரிய தேசிய கட்சியும் இரட்டை வேடம் போடுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை கண்டித்தும் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை, விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட்டத்தை உடனடியாக நடத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலையிட்டு அவரது கட்சியில் சமீபத்தில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் பேசி தனது பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட விமல் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் விமல் போட்டியிட்டு தோல்வியடைந்தார்.
இந்நிலையில் அவர் மேட்டுப்பட்டியில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 3 அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை மேற்கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வைப்பு தொகை என்ற பெயரில் தன்னிடம் 4,50,00,000 ரூபாய் தொகையை பெற்றதாக தெரிவித்தார். 50 லட்சம் ரூபாய் மட்டுமே திருப்பி தந்ததாகவும் கூறினார். தேர்தல் முடிவு வெளியாகி 80 நாட்களுக்கு பிறகும் தற்போது வரை விஜயபாஸ்கர் மீதி பணத்தை திரும்பி தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இன்னும் 18 தினங்களில் அவரது இலுப்பூர் வீட்டை முற்றுகையிட்டு தலைமை அனுமதியோடு போராட்டம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலையிட்டு அவரது கட்சியில் சமீபத்தில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் பேசி தனது பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஆமாம், தவணை முறையில் 2 முறையாக கொடுத்துருக்கு. யார்கிட்ட கொடுத்தீங்க? நேரடியாக விஜயபாஸ்கர்ட்டே கொடுத்தீங்களா இல்லை நேரடி அவங்களோட ஆதரவாளர்? அவருடைய ஆதரவாளர். யார்கிட்ட கொடுத்தீங்க? அதாவது சோத்துப்பால முருகேசுங்கிறவர், இன்னொன்று வந்து பழனியாண்டி. அவர் நேரடியாகவே உங்கள்கிட்ட பணம் கேட்டாரா? மொபைல் ஃபோனில் பணம் கேட்டார். இப்போ தலைமை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மீறி ஏன் நீங்கள் வந்து? இல்லை, இவர் போட்டு டெய்லிஸ் கேட்டுக்கிட்டே இருந்தார். கொடுத்துருங்க தம்பி, நாளைக்கு இங்கே நிற்கிறவங்க ஒழுங்காக நின்று பண்ண மாட்டாங்க, ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு சொல்லி கேட்டார். அதுக்காக கொடுத்துட்டேன். தாய்ப்பால் என்பது ஊட்டச்சத்து நன்மைகளை தாண்டி தாய்க்கும் குழந்தைக்குமான பிணைப்பை மேலும் பூரிப்படைய செய்கிறது என்று பாடலாசிரியர் யுகபாரதி தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் உள்ள தனியார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பிரபல திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி தொடங்கி வைத்தார். இதில் யுகபாரதி பேசிய போது தாய்ப்பால் என்பது ஊட்டச்சத்து நன்மைகளை தாண்டி தாய்க்கும் குழந்தைக்குமான பிணைப்பை மேலும் பூரிப்படைய செய்கிறது என்று கூறினார். தாய்ப்பால் மூலம் தடுக்கும் விழிப்புணர்வை மருத்துவர்கள் மேற்கொள்வது மகிழ்ச்சியளிப்பதாகவும் தெரிவித்தார். நாம் ஏற்கனவே நல்லா இருக்கிறோம், இன்னும் நன்றாக இருப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு விழாவாக இது இருக்கிறது. இந்த விழாவில் பங்கு கொண்டதில், கலந்து கொண்டதில், குறிப்பாக இந்த ஆர்வமுடைய மருத்துவர்களோடு இணைந்து இந்த தொடர் பயணத்தில், விழிப்புணர்வு பயணத்தில் நான் கலந்து கொண்டதை வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. பெரம்பலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதித்துவ பேரவை கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரம்பலூரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதித்துவ பேரவை கூட்டம் மாவட்ட தலைவர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜனவரி 2026 முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில செயலாளர் பிரகாஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் முகமது உசேன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சீர்காழியில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் உலக சாதனை படைத்த கலைஞர்களை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவன நிர்வாகிகள் பாராட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் திறந்தவெளி புல்வெளி பசுமை அரங்கில் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனம் சார்பில் 4வது ஆண்டு சங்கமம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த 450 இளம் பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றிணைந்து 15 அடி உயர ஆதியோகி உருவத்திற்கு முன்னர் ஒரே தாளத்தில் ஒரே அபிநயத்தில் தொடர்ந்து 10 நிமிடங்கள் பரதநாட்டியம் ஆடி சாதனை படைத்துள்ளனர். இச்சாதனை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் புதிய சாதனையாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக திரையுலக பிரபலமும் பாரம்பரிய கலைஞருமான நடிகை இந்திரஜா சங்கர் மற்றும் சமூக சேவகர் கார்த்திக் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் நிறைவில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் நிறுவனத்தின் நிறுவனர் ஜேக் ஞானசெல்வன் மற்றும் CEO எஸ்தர் ஆகியோர் தலைமையில் அனைத்து கலைஞர்களுக்கு உலக சாதனைக்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். கோவையில் பள்ளி மாணவர்களின் படைப்பாற்றல், புதுமை சிந்தனை, தனித்திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் போட்டிகள் நடைபெற்றன. கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் வளாகத்தில் நடைபெற்ற போட்டியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பல்வேறு தலைப்புகளில் பேச்சு போட்டி, வினாடி வினா, போஸ்டர் தயாரித்தல், ஸ்கிராப் மேஜிக், புதுமை கண்காட்சி ஆகியன நடைபெற்றன. பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள், பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். கோவில்பட்டியில் நடைபெறுகிற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தமிழ்நாடு யுனைடெட் டார்கெட் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. போட்டியை பள்ளியின் முதல்வர் ஜான்சிராணி தொடங்கி வைத்தார். இதில் 26 மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். குடியாத்தத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ தலைவர்களுக்கான பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்கள், தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் ஜோதிராம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தென்றல்குமார் கலந்து கொண்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர் தலைவர்களுக்கு பதவிக்கான பேட்ஜ்கள் மற்றும் பொறுப்பு சின்னங்களை வழங்கினார். தொடர்ந்து தலைமைத்துவம், ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்வில் பள்ளி முதல்வர் ஹேமராஜகுமாரி, பள்ளி மேலாண்மை குழுவினர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி பணியாற்றிய ஒட்டஞ்சத்திரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அரசு அமைத்த சிறப்பு தணிக்கை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான மடநிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து கொடுத்த விவகாரத்தில் இணை சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் பதிவு செய்த அனைத்து பத்திரங்களையும் முழுமையாக ஆய்வு செய்து அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை கண்டறிய தமிழக அரசு சார்பில் சிறப்பு தணிக்கை குழு அமைக்கப்பட்டு உள்ளது. இக்குழுவின் முக்கிய நிகழ்வாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியாற்றிய ஒட்டஞ்சந்திர சார்பதிவாளர் அலுவலகத்தில் சிறப்பு தணிக்கை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அவர் பதிய கொடுத்துள்ள நிலப்பத்திரங்கள், வழிகாட்டி மதிப்பை குறைத்து காட்டி பதியப்பட்ட ஆவணங்கள், அரசு நிலப்பதிவுகள் குறித்து தணிக்கை குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மயிலாடி பேரூராட்சி பகுதியில் இயங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் உர முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நேரில் சந்தித்து மனு அளித்து உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் முன்னேற்ற இயக்கத்தினர் மனு அளித்தனர். அதில் மயிலாடி பேரூராட்சி பகுதியில் இயங்கி வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பல கோடி ரூபாய் உர முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தனர். இதனால் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான உரங்கள் வெளிச்சந்தையில் தனியாருக்கு விற்று முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினர். இது தொடர்பாக தவறு நிரூபிக்கப்பட்ட நிலையிலும் அவர் மீது காவல் நிலையத்தில் குற்றவியல் வழக்குப்பதிவு செய்யவில்லை என்றும், மாறாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு உயர் அதிகாரிகள் தவறு செய்த நபருக்கு பதவி உயர்வு கொடுத்து மீண்டும் அதே மயிலாடி கூட்டுறவு சங்கத்திலேயே பணியமர்த்தி உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி அருகே மேற்கு அரபிக்கடலில் வீசிய சூறாவளி காற்றில் கேரள நாட்டுப்படகு கவிழ்ந்ததில் உயிருக்கு போராடிய கேரள மீனவர்களை கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரி மேற்கு அரபிக் கடலோர பகுதிகளில் இரவு சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கேரள மீனவரின் நாட்டுப்படகு சூறாவளி காற்றில் சிக்கி கடலுக்குள் கவிழ்ந்தது. இதில் கேரள மீனவர் படகின் மேல் அமர்ந்தபடி உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தார். அப்போது அவ்வழியாக மீன்பிடிக்க வந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டு தேங்காய்பட்டணம் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து அவர்களை அவரது ஊருக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகரில் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானம் விநியோகம் செய்யும் உரிமம் வாங்கி தருவதாக கூறி லாரி உரிமையாளர்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றிய தாவேகா நிர்வாகிகள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் மதுபானம் விநியோகம் செய்யும் உரிமம் வாங்கி தருவதாக கூறி தாவேகா நகர செயலாளர்கள் கார்த்திகேயன், சதீஷ்குமார் ஆகியோர் லாரி உரிமையாளர்களிடமிருந்து முன்பணமாக 30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு உள்ளனர். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்டு கடைகளுக்கு மதுபானம் விநியோகம் செய்யும் உரிமத்தை வாங்கி தரவில்லை. இதுகுறித்து லாரி உரிமையாளர் ரங்கராஜன் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தாவேகா நிர்வாகிகளான கார்த்திகேயன், சதீஷ்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவனூரில் உள்ள கருப்பு சுவாமி கோவிலில் 25 அடி உயரத்தில் இரும்பாலான அருவாள் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
அரியலூர் மாவட்டம் காவனூரில் உள்ள கருப்பு சுவாமி கோவிலில் 700 கிலோ எடையில் 25 அடி உயரத்தில் இரும்பாலான அருவாள் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு யாகஜால பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அருவாளில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உத்திரமேரூர் தொகுதியில் திமுக வேட்பாளரின் புகாரை தொடர்ந்து நடத்தப்பட்ட மறுவாக்கு எண்ணிக்கையில் அனைத்தும் சரியாக இருந்ததால் தாவேகாவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முனிரத்தினம் 15,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். இதை எதிர்த்து திமுக வேட்பாளர் சுந்தர் வாக்கு இயந்திரத்தில் குளறுபடி இருப்பதாக வாக்கு இயந்திரத்தை மறுபடியும் சரிபார்த்து எண்ண வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் பூத்துக்களில் உள்ள வாக்கு இயந்திரத்தில் வாக்குகளை எண்ணத் தொடங்கினர். இதில் கடந்த வாக்குகளின் எண்ணிக்கையும் தற்போது எண்ணப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கையும் ஒரே மாதிரியாக இருந்ததால் வாக்கு இயந்திரத்தில் எந்தவித குளறுபடியும் நடக்கவில்லை என தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்தனர். இதையொட்டி தாவைக்கு நிர்வாகிகள் 2வது முறையாக முனிரத்தினம் வெற்றி பெற்றதாக கோஷங்கள் எழுப்பி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஏர் ஆம்புலன்ஸ் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று விஞ்ஞானி இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பயணம் பகுதியில் உள்ள பயணம் இளையோர் மன்றம் சார்பில் கலை மற்றும் இலக்கியம், நூலகம் மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் பணியாற்றிய முன்னாள் விஞ்ஞானி இளங்கோவன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ஏர் ஆம்புலன்ஸ் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருடத்திற்கு 22,000 பேர் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இறந்து போவதாக தெரிவித்தார். ஏர் ஆம்புலன்ஸ் இருந்தால் பேரிடர் காலத்தில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் மீனவர்கள் கடலில் எந்த பகுதியில் இறங்குகின்றனர் என்பதை கண்டறிந்து உடனடியாக மீட்க முடியும் என்று கூறினார். ஆவடியில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சென்னை ஆவடி வீராபுரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலமாக நன்கொடைகள் மற்றும் பதிவுகள் வாயிலாக 15 லட்சம் ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பணமின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திரட்டப்பட்ட இந்த முழு நிதியும் அடையாறு புற்றுநோய் மையத்தின் நிர்வாகத்தினரிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தனியார் கல்வி குழும தலைவர் மகாலட்சுமி, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் மிகுந்த ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர். இன்றைய இளைய தலைமுறையினர் அழகு கெட்டு போய்விடும் என்று நினைத்து தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பது தவறு என்று கயத்தாறு காவல் நிலைய ஆய்வாளர் சூர்யா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உலக தாய்ப்பால் வார விழாவை ஒட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கயத்தாறு காவல் நிலைய ஆய்வாளர் சூர்யா கலந்து கொண்டு உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு பதாகைகளை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது இன்றைய இளைய தலைமுறையினர் அழகு கெட்டு போய்விடும் என்று நினைத்து தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பது தவறு என்று தெரிவித்தார். குழந்தை பிறந்து 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். நாம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தாய்ப்பால் கொடுத்தால்தான் குழந்தைகள் நலமாக இருப்பார்கள் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஆய்வாளர் சூர்யா விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். எட்டயாபுரம் அருகே 50 அடி ஆழம் உள்ள கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய இளம் பெண்ணை தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு உயிருடன் மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வீரப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேல்முருகன், மீனா தம்பதியர். இதில் வேல்முருகன் வெளியூரில் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இதில் மீனா தனது தாயான குருமம்மாளிடம் வீரப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறார். மீனாவிற்கு சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மீனாவுக்கும் அவரது தாயாரான குருவம்மாளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. இதையடுத்து வீட்டிலிருந்து கிளம்பிய மீனா வீரப்பட்டி கிராமம் அருகே உள்ள 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்து உள்ளார். இதன் பின்னர் மீனாவின் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் உடனடியாக எட்டயாபுரம் காவல்துறைக்கும் கோவில்பட்டி தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்து உள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் மீனாவை பத்திரமாக மீட்டனர். இதைத் தொடர்ந்து மீனாவிடம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் அறிவுரை வழங்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள்.
தாய்மொழி கண் போன்றது என்றும் காலத்தின் தேவை கருதி இந்தி மொழியை கற்கலாம் என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்து உள்ளார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கவிஞர் வைரமுத்து கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்த ஆண்டு புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிந்து இருப்பதாக தெரிவித்தார். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளில் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். அப்துல் கலாம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர் என்றும் தமிழில் ஒரு ஜனாதிபதியே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். தமிழை குறைத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகம் அழிந்து போகும் என்று கூறினார். தாய்மொழி கண் போன்றது என்றும் காலத்தின் தேவை கருதி இந்தி மொழியையும் கற்கலாம் என்று கூறினார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். தைபே ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்று போட்டியில் தன்வி சர்மா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி உள்ளார். தைவானின் தைபேயில் தைபே ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் நியூயன் து லின் உடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய தன்வி சர்மா 21-16, 21-16 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி உள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். வளமான பாரதம் என்னும் இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்கள் போதைப் பொருட்களை விட்டொழிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் இல்லாத இளைஞர்கள் என்கிற சபதம் எடுத்துக்கொள்ளும்படி பிரதமர் மோடி வேண்டுகோள். பெங்களூருவில் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரின் இல்லத்தில் அனைத்து கட்சி கூட்டம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது குறித்து பாஜக தலைவர்களுடன் விவாதம். காவிரி நீர் தொடர்பாக கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கடிதம். மேகதாட்டு அணை திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் பார்க்குமாறு வேண்டுகோள். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது திமுகவும் கருணாநிதியும் தான். தமிழ்நாடு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையில் மெத்தனத்தோடும் மிதப்போடும் செயல்படும் தாவேக அரசு. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிரான மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இரண்டாம் உலகப் போருக்கு பின் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தயார் நிலையில் அமெரிக்க படைகள். ஈரான் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.